Okay guys, Miui 13 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Miui 14 அது Miui 13.5 தான். ஸோ அதுக்கான வேலையில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Miui 13.5 அது Miui 14 வந்துட்டு இன்னும் முக்கியமான ஃபீச்சர் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து கேட்கலாம், இன்னும் Miui 13 கண்ணிலே பார்க்கலையே அப்படின்னு கேட்கலாம். ஸோ நிஜமாலும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோன் கொடுக்கவே இல்லை. தென் அதுக்கப்புறம் கொடுத்த ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எந்த விதமான ஃபீச்சரும் வரல. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Miui 12.5 அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்துச்சு. தென் அதுக்கப்புறம் 12 இடத்துல 13 வந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எது விதமான புது ஃபீச்சர் வரவே நிறைய பேர் வந்துட்டு கடுப்பானி காண்டானிங்க. நானும் தான் என்னோட வந்து ரெட்மி K20. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Miui அப்டேட்டே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறது, ஸோ அது வந்து பார்த்தா ஒரு பக்கம் அப்டேட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் அப்படின்னு வேலை போயிட்டே தான் இருக்கும். உங்கள் ஃபோனுக்கு வருதா வரலையா அப்படின்ட்டு அது அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ இந்த Miui 13.5 வந்து கண்டிப்பாக அனைவரும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த Miui 13.5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குமா, ஸோ எல்லா ஃபோனும் கொடுப்பாங்களா, ஃபீச்சர்லாம் கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Miui 13.5 நிறைய ஃபீச்சர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ரிலீஸ் ஆக கிடையாது. ஸோ டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ எல்லாத்துக்கும் வந்து இப்போ டெஸ்டிங் இருக்கும். டேரெக்டாக வந்து பப்ளிக் வந்து கொடுத்துட முடியாது. ஒரு சில டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து கொடுக்க முடியும். அப்போ டெஸ்டிங்கில் இருக்கிற ஒரு சில முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டணும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Miuiயில் வந்து என்ன லேட்டஸ்டான புது ஃபீச்சர் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எதாவது பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இன்காங்கிட்டோ மோட்ல இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுது. எப்பயாவது நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் இன் இன்காங்கிட்டோ கேனாட் ரெக்கார்ட் வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் இன்காங்கிட்டோவில் இருக்கீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல வந்துடும். ஆனால் நமக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன், நமக்கு ரெட்மி ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேட் வந்து கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நோட்ஸோட லுக் வந்து பாருங்கள் நமக்கு எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸு டாஸ்க்குன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நோட்ஸ் தான். ஸோ நோட்ஸ் வந்து இப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து எந்த விதமான சேஞ்சும் இல்லை. பட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நோட்ஸு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்க்க கொஞ்சம் ஒரு லுக்கு நீட்டாக லுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க நோட்ஸில். ஓகே, இது நெக்ஸ்ட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பாரில் வந்து வந்திருக்கு. ஸோ ரீசெண்ட் பாரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் வந்து ரீசெண்டாக வச்சிருக்கோமோ எல்லாமே காட்டும். ஆனால் இப்போ மேலே வந்து பாருங்கள், கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ 3.8 GB ஆஃப் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 GB ரேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.8 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு காட்டுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 3.0 GB அவைலபிள் இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த ரீசெண்ட் பாரில் வந்து காட்டுது. ஸோ நமக்கு இப்போ இருக்கிற ரீசெண்ட் பார் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற ரீசெண்ட் பார் வந்துட்டு இது நான் Miui 12 யூஸ் பண்ணுறேன். 13 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ இது வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. ஸோ நமக்கு மேலே வந்து இன்னும் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ முதல்ல இருந்துச்சு, இப்போ நமக்கு வந்து அந்த விர்ச்சுவல் மெமரி கூட வந்து இப்போ காட்டுது. நெக்ஸ்ட் ஒன், Miui 12.13 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம்னா நமக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் அது காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறோம். ஃபைல் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ். ஸோ ஆப்ஸில் வந்து வீடியோ டேர் இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் கொடுக்கும்போது நமக்கு வந்து இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். இப்போ இந்த இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா சின்ன ஸ்க்ரீன் இன்ஸ்டால் ஆச்சு. இப்போ நமக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா இன்ஸ்டால் எக்ஸிட் இருக்கும். இன்ஸ்டால் கொடுத்தா நமக்கு ஆப் இன்ஸ்டால் ஆகும். எக்ஸிட் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து எக்ஸிட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்மிஷன் வந்து கேட்குது அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் லான்ச் வந்து எவ்வளோ பர்மிஷன் வந்து கேட்குது, அதோட ஆப் சைஸ் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ண கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாவில் வந்து வந்துருக்கு. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Miui 13 வந்து பீட்டா வந்து வந்திருக்கு. ஸோ அந்த பீட்டாவில் வந்து பார்த்தா பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரியில் வந்து பார்த்தா பேட்டரி ஹெல்த் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அது வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமாண்ட் லைன் என்டர் பண்ணி நம்ம வந்து எனேபிள் பண்ண முடியும். பட் டிஃபால்ட்டாக வந்து வராது அப்படின்றாங்க. ஸோ நமக்கு வந்து சின்ன இமேஜ் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால சொல்ல முடியாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இந்த பேட்டரி சேவர் அந்த செக்ஷனில் வந்து இருக்கலாம். பட் பேட்டரி இந்த இடத்துல வந்து பார்த்தா பேட்டரி ஹெல்த்னு காட்டும். அது வந்து கிடைக்கல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பழசு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து போகலாம். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் பேட்டரியோட ஹெல்த். ஸோ இந்த கிராஃப் வந்து இல்லையா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே காட்டுறது இல்லையா, இந்த கிராஃப் வந்து இல்லையா. ஸோ நமக்கு வந்து பேட்டரி ஹெல்த் இல்லை அப்படின்றாங்க. ஸோ நான் வந்து பண்ண கன்ஃபார்ம் இன்னும் எனக்கு ஆகலை. ஸோ கன்ஃபார்ம் ஆகிட்டு இது என்னென்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பர்மிஷன் மேனேஜர். ஸோ பர்மிஷன் மேனேஜர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பர்மிஷன் வந்து கேட்கும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் மேனேஜர் பர்மிஷன் கேட்குது, கேமரா பர்மிஷன் கேட்குது, லொக்கேஷன் பர்மிஷன் கேட்குது அப்படின்னு காட்டும். ஸோ அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஃபைல் மேனேஜர் டு ஆக்சஸ் வந்துச்சு. சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம அலோ கொடுத்தா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். பட் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் இந்த பர்மிஷன் வந்துட்டு. ஸோ இந்த பர்மிஷன் டேபே நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிலே ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இந்த சேஞ்ச் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13 வந்து பார்த்தோம். பட் ஆனால் நமக்கு ஏன் வரலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான MIUI 13 ஃபீச்சர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமாக கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் இந்த பர்மிஷன் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் நமக்கு வந்து பண்ண சேட் பபுள்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு அந்த பீட்டாவில் வந்து பண்ண ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்து சேட் பபுள் தான். ஸோ நம்ம வந்து ஏதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது தெனக்கப்புறம் டெலகிராம் தெனக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சேட் பபுள் வரும்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம நார்மல் மெசேஜுக்கு மட்டும் தான் சேட் பபுள் வருமானு தெரியல. ஸோ அது அஃபீஷியலாக ரிலீஸ் ஆனால் மட்டும் தெரியும். பட் நம்ம சேட் பபுள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேட் பபுள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேட்டை வந்து ரிப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது பிளேஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் அந்த சேட் பபுள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணிருக்கும்போது ஜஸ்ட் இந்த சேட்டை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம், சேட் வந்து பண்ணிக்க மாதிரி இருக்கும். சேட் பபிள்ஸ் வந்து கண்டிப்பாக சூப்பரான ஒன்று. பட் MIUI 13 நெக்ஸ்ட் அப்டேட் வந்து வருமா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டிஃபால்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எதை நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எந்த ஸ்க்ரீன் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸோ பழசு வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ இப்போ பண்ணுறோம் செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து செட் டிஃபால்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைல். ஸோ இப்போ புது ஸ்டைல் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லார்ஜ் ஆகிருக்கு. நமக்கு அது பார்க்க லுக்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கலர் வந்து நம்ம பேக்ரவுண்ட் வால்பேப்பர் வச்சனால இந்த மாதிரி கலர் வந்துருக்கு. பட் பழசுக்கும் புதுசுக்கும் வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ புது ஸ்டைல் பழைய ஸ்டைல் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ புது ஸ்டைல் வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் MIUI 13 வந்து பார்த்தா சைடு பார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த ஃப்ளோட்டிங் விண்டோவில் வந்துட்டு இப்போ ஷார்ட்கட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல் ஆப்ஸ் மட்டும் இருந்துச்சு. பட் இப்போ ஷார்ட்கட் இருக்குது. ஸோ ஷார்ட்கட்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நோட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுறது ரெக்கார்டிங் ஆடியோஸ் இந்த மாதிரி சில ஷார்ட்கட் ஆட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிடச்சக்கப்புறம் சொல்கிறது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஃபைல் மேனேஜர்னு கிடையாது. எந்த இடத்துல வந்து பண்ண ஷேர் பண்ணாலும் நம்ம கீழே மட்டும்தான் வந்து வரும். ஸோ இது வந்து ப்ளூடூத் ஷேர் பண்ணுறீங்களா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்கும். பட் இப்போ ஷேர் பண்ணும்போது நமக்கு சென்டர் பேஜில் வந்து வரும். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ்னு தெரியும். ஸோ ஃபைல் மேனேஜரில் போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபைல் நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன், சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தா ஷேர் கொடுத்தேன். இப்போ நமக்கு வந்து பண்ண கீழே தான் வருது. ஸோ நமக்கு இந்த மாதிரி கீழே வரனால இது வந்து பழைய லுக்கு. ஸோ புது லுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் எது கொடுத்தாலும் வந்து பண்ண மேலே வரும். ஸோ நமக்கு இங்கே வந்து வராது, மேலே வந்து வரும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 4 பக்கம் வந்து பண்ண கர்வ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து பார்க்கலாம், அது ப்ரீமியம் லுக். ஸோ இந்த மாதிரி சூப்பரான சேஞ்ச் வந்துட்டு நம்ம எதாவது ஆப் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து காட்டும். நீங்கள் ஷேர் கொடுக்கும்போது காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் விஜிட் பேஜ் வந்து பார்த்தா சூப்பராக வந்து ரீடேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஜிட் பேஜ் வந்து பார்த்தா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இது MIUI 13 நமக்கு வந்து மாறிடுச்சு. பட் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோன்லையும் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியல. எப்படி இருந்துன்னு சொல்லி கேட்டால் நார்மலாக இப்போ ஸ்வைப் பண்ணும்போது விஜிட்னு இருக்கும். ஸோ கொடுத்தா இந்த மாதிரி பழைய லுக்கில் தான் வரும். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து பழைய லுக்கு. இப்படி தான் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து எல்லாமே காட்டிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து காட்டு அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் MIUI 13 லுக்கு. பட் நமக்கு இது வந்து கொடுத்துருக்குன்னு வரல. பட் நெக்ஸ்ட் MIUI 13 அப்டேட்டில் அது வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பண்ண சின்ன சின்ன சேஞ்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த லொக்கேஷன் பர்மிஷன்லாம் கேட்கும். ஸோ நமக்கு ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா யூஸ் பண்ணும்போதோ இல்லை லொக்கேஷன் யூஸ் பண்ணும்போதோ இல்லை மைக் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்துட்டு ஆடியோ தெனக்கப்புறம் இது லொக்கேஷன் தெனக்கப்புறம் இது கேமரா. ஸோ பர்மிஷன் எல்லாமே வந்து காட்டும். உங்களுக்கு ஏதாவது பர்மிஷன் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு கேமரா ஆனாச்சுன்னா இந்த மாதிரி வரும், லொக்கேஷன் ஆனாச்சும் இந்த மாதிரி வரும், தெனக்கப்புறம் ஆடியோ ஏதாவது யூஸ் பண்ண இந்த மாதிரி வரும். நம்ம ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ MIUI கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த ஐக்கன் வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா NFC. ஸோ NFC வந்து பேஜ் வந்து சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சேஞ்சஸ். ஸோ இது வந்து பார்த்தா கன்ஃபார்மாக சொல்ல முடியல எந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து வரலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ நார்மலாக நேவிகேஷன் பார் எனேபிள் பண்ண இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ நமக்கு வந்துட்டு சைனாவில் அந்த மாதிரி வந்து காட்டும். நமக்கு இந்தியாவில் வரும்போது வந்து இந்த மாதிரி இருக்காது, கூகுளோட ரவுண்டு இந்த மாதிரி காட்டும். பட் நமக்கு இது இந்த மாதிரி வந்து சைடில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இப்போ சென்டராக நார்மலாக எப்படி இருக்கும், இது வந்து பாருங்கள் நமக்கு வந்து சைடில் வந்து மாறிடும். ஸோ நமக்கு ஒன் ஹேண்ட் மோட் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த இடத்துல வர மாதிரி இருக்கும். அதான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ லெஃப்ட்ல இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் ஒன் ஹேண்ட் மோட் என்ன பண்ணும்போது இந்த பக்கம் வரணும் வச்சுக்கலாம், இல்லை இந்த பக்கம் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஃபீச்சர் வந்து நடந்திருக்கு. கேஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13 வந்துட்டு டெஸ்டிங்கில் வந்து ஒரு சில முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்துருந்தோம். ஸோ எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபீச்சர் வந்து கிடையாது, சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் தான். பட் ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்லாம் வந்து இனிமேல் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டெஸ்டிங்லாம் இருக்கும். இந்த டெஸ்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்னென்ன இது முக்கியமான ஃபீச்சர்லாம் வருது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்து எல்லாமே டெஸ்டிங் ஃபீச்சர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு MIUI 13.5 இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு டவுட் தான். ஒரு சிலர் தூக்கிடுவாங்க, ஒரு சிலர் வந்தாலும் வரும். கேஸ் நம்ம பார்க்கலாம் இந்த ஃபீச்சர்லாம் நமக்கு வந்துட்டு MIUI 13.5 வருதா, இல்லை வந்து MIUI 14 வருதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருஷம் வந்தாலும் உங்கள் ஃபோனுக்கு வருதா. ஸோ அதை வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ரெட்மி அண்ட் போக்கோ ஃபோன் வச்சிருந்தாங்க கூட இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போன நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.